ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்கார். இந்த வீடியோ தான் நீங்கள் என் சேனலில் பார்க்குற ஃபர்ஸ்ட் வீடியோவாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். முன்னாடி போட்ட வீடியோஸும் நல்லாயிருக்கும், இதுக்கு மேலே போகிற வீடியோஸும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, சலம்பலன்னு ஒரு சாங் வந்து டான்ஸ் ஆடலான்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருந்தேன். சரி ஒரு மாதிரி நல்லா அதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பிளான் பண்ணி அங்கே இருக்கிற பசங்களெல்லாம் கூப்பிட்டு சரி டான்ஸ் கற்றுக்கலான்னு சொல்லிட்டு நேற்று தான் வந்து நைட்டு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணேன். அது வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஆக்சுவலாக என்ன கதைன்னா, நார்மலாக தான் இருக்கும் போலன்னு சொல்லிட்டு லைட்டாக தான் இருக்கும் ஸ்டெப்ஸுன்னு நினச்சி பார்த்தா, நம்ம சிவகார்த்திகேயன் என்னன்னா பேய் மாதிரி அதில் ஆடி இருக்கிறாரு. இது நான் உங்களுக்கு வந்து எப்படி சொல்லி உங்களுக்கு என் மைண்ட் செட்டை புரிய வைக்கிறதுன்னு தெரில. நான் வந்து அதில் அவரை மாதிரி ஆடலாம், ரீக்ரியேஷன் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் நான் வேறு கச்சக்குன்னு போட்டு இப்போ இங்கேருந்து இந்த வளைவுகளில் கொஞ்சம் பிடிச்சிக்கிச்சு, அப்புறம் இங்கேருந்து இந்த வளைவுகளில் கொஞ்சம் பிடிச்சிக்கிச்சு. எல்லா ஜாயின்ஸ்லேயுமே ரத்தம் கட்டின மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஜிம்முக்கு ரொம்ப நாள் போகாமல் திடீர்னு போய் போனோம்னா ஒரு மூணு நாள் வந்து அங்கங்கே ஜாயின்ட் பெயின் வரும்ல, ரத்தம் கட்டின மாதிரி. அந்த மாதிரி நேற்று நைட்லேருந்து ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி நைட்டு நான் வந்து வீடியோ ஷூட் எடுக்க போகிறேன். எப்படி இருக்க போகுதுன்னே தெரியல வீடியோ. என்னால் இப்போ தான் வால்னி ஸ்ப்ரேலாம் அடிச்சுட்டு நான் உட்காந்துருக்கிறேன். இன்றைக்கி நைட்டு போயிட்டு நான் எப்படி ஆட போனேன்னு தெரில. ஆனால் உண்மையாலுமே எல்லா ஆக்டர் மாதிரியுமே இவரும் வந்து நம்மளுக்கு காசு வருது, ஒரு நல்ல ஸ்கிரிப்டுன்னு பண்ணாமல் ஒரு எஃபோர்ட் எடுத்து அந்த டான்ஸுக்குன்னு ஒரு எஃபோர்ட் எடுக்கிறாருல்ல. சீரியஸாக அவரோட டான்ஸ் வந்து இந்தளவுக்கு ஆடுவாரான்னு நான் யோசிச்சே பார்க்கல. நான் இதுக்கு முன்னாடி இருக்கிற சாங்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருக்கேன், நல்லா ஆடுறாருன்ற மைண்ட் செட் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் தெரியுது அவர் ஒரிஜினல் பக்கா டான்ஸர்னு சொல்லிட்டு. மூமெண்ட்டே இல்லை, ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, டக்குன்னு மாறுது. ஒரே ஸ்டெப்பு விட்டோன்னா எல்லா ஸ்டெப்பும் முடிஞ்சு போயிடும். நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து டான்சர்ஸ் யாராச்சும் இந்த விளாக்லாம் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க, எனக்கு சுத்தமாக ஆட தெரியாது. நான் பேசிக்கில் ஆல்ஃபபெட்டிக்ஸில் ஏபிசிடின்னு இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ சொல்லி கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி ஆட வச்சா நான் ஆடுற ஆள் தான் நான். ஆனால் என்ன நீங்கள் ஒரு 4 டைம் பண்ணி கற்றுக்க வேண்டியதை நான் ஒரு 40 டைம் நான் தனியாக போட்டு கற்றுக்கிட்டா தான் உண்டு. ஸோ இந்த வீடியோ வந்து சலம்பல டான்ஸை வந்து ரீக்ரியேட் பண்ண சலம்பல டான்ஸ் நாங்கள் நைட் ரீக்ரியேட் பண்ண போகிறோம். அங்கே வந்து எனக்கு என்னென்னலாம் உடையுதுன்றதை வந்து பாருங்கள். அங்கே நடக்கிற அட்ராசிட்டிஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணி இந்த ஒரு விளாக் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரியே வரேன். இது ரீல்ஸ் இல்லை, விளாக் எடுக்கிறதே வந்து நாங்கள் செகண்ட் டேக் எடுப்போம். விளாக்கே 2வது டேக்கு. எப்படின்னா 2.5 நிமிஷம் ஃபுல்லாக பேசுவேன். பேசி முடிச்சிட்ட பின்னாடி ஆடியோ செக் பண்ணால் ஆடியோ வராது. ஏதாச்சும் தொலைங்கி பண்ணலான்னா கூட நம்ம கடவுள் நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு ட்விஸ்ட் அந்த இடத்துல கொடுக்குறது. நீ என்ன தான் எப்படி தான்டா நீ சந்தோஷமாக இருப்பேன்ட்டு. ஆக்சுவலாக 2.5 நிமிஷம் பேசியாச்சு. இதோ இப்படி தான் வந்தேன் முன்னாடியே. அதில் நிறைய பேசியிருந்தேன் மனசை விட்டு. ஏன்னா வீடியோ போடலன்றீங்க, 30 நிமிஷத்துக்கு கண்டினியூஸாக பேசி அடித்து தள்ளி ஒரு விளாகை விட்டால் 5K பார்க்குறீங்க வியூஸு. அது எப்படி இருக்குதுன்னா ஒரு மாதிரி இவங்க வந்து தெரியாமல் பார்க்குறாங்களோ வீடியோன்ற மாதிரி. இப்போ ஸ்டோரி போடுறேன்ல, அதை டேப் பண்ணி உள்ளார போனாவே எனக்கு எப்படியோ ஸ்டோரி வியூஸ்க்காச்சும் இப்போ பார்த்துருந்தாவாச்சும் இவ்வளோ நேரம் எனக்கு வந்து ஒரு 20K மேலேயாச்சும் போயிருந்துருக்கணும் விளாகு வியூஸு. அது அந்தளவுக்கு ஓட்டி பார்க்குறதுக்கு கூட சலுப்பாக இருக்குது போல் எல்லாருக்குமே. இப்போ வந்தது வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக வந்த டைம் பார்த்தீங்கன்னா நல்ல முகமுடி கொள்ளக்காரங்க வர்ற டைமு. எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கிறாங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு. இப்போ தான் திடீர்னு வந்து ஆட போகிறோம். ஆனால் எங்கள் லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் பயங்கரமே. பாண்டி பஜார் போலீஸ் ஸ்டேஷன், டி நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து எங்கள் லொக்கேஷனு. கேமராமேன் கூட ஆடுற பசங்க எல்லாருமே 11 மணிக்கு வர சொன்னோம். நாங்கள் 11 மணிக்கு முன்னாடியே வந்துட்டோம். இன்னும் எவனுமே வர கிடையாது. இதில் கேமராமேனுக்கு ஃபோன் பண்ணால் 10 நிமிஷத்தில் வந்துடுவேன், ரிஹர்சல் பண்ணுங்கன்றாரு. நான் நேற்று நைட்லேருந்து ரிஹர்சல் பண்ணி கிழுத்தெல்லாம் சுளுக்கு பிடிச்சிட்டு இருக்குதுன்னு அவருக்கு தெரியாமல் போச்சு. இப்பயும் கஷ்டப்பட்டு கசகசன்னு பேசுகிறேன். ஆடியோ மட்டும் வரலன்னா ரகு சத்தியமாக அவ்வளோதான். நீ என்னால் முடியல, தொண்டை தண்ணியெல்லாம் கத்திட்டு இருக்கிறேன். இங்கே பாரு, நான் ஸ்டாப்பாக விடாமல் பேசிக்கிட்டே இருக்கிறேன் பாரு, சாலமன் பாப்பையா மாதிரி. யார் சாமி எங்கேருந்து வந்திருக்கான்? ஃபுல்லாக பேச்சாளர் ரைட்டு நான். இப்போ இந்த வாய் கொஞ்சம் வேலை கொடுத்து முடிச்சிட்ட பின்னாடி காலு கைக்கெல்லாம் கொடுக்கணும், கழுத்துக்கு முக்கியமாக கொடுத்தே ஆகணும். எஸ்கேண்ணா ஏன்னா இப்படி கழுத்தை போட்டுக்கிட்டு இந்த ஆடுற கழுத்துக்கு இழுத்துலாம் வலிக்குதுண்ணா. பிளாக பாருங்க, அட்ராசிட்டிலாம் போது நான் பேசுறது மூச்சு வாங்க, சாப்பிட கூட இல்லை நான் ஒன்றும்.
பைக்கெல்லாம் எடுக்காதீங்க, அப்படியே வாங்க. நடந்தே வா ஃபுல்லா. ஆமா இங்கே எடுத்துடலாம், இப்படி நடந்து போய் எடுத்துடலாம். வா 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 வா. என்ன பண்ண போறீங்க? அதான் bro, அதான் உனக்கு ஏதோ காலி பண்ண வாங்க. அதுதான் ப்ரோ, பண்ணியாச்சு ப்ரோ. வாங்க வாங்க, ஸ்பீடா வாங்க. ஐயோ, ஆனா இத்தனை பேர். இந்த வீடியோவை எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு இருக்கிறேன் தெரியுமா? சுற்றி சுற்றி எத்தனை போலீஸ் நம்ம எடுக்கவே கூடாதுன்னு லாக் பண்ணி ஒன்றுமே பண்ணல. ஒரு வீடியோ தான் எடுக்கிறதுக்கு வந்தோம். ஏதோ கொலை பண்ண மாதிரி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறோம். பார்ப்போம் இந்த வீடியோ எப்படி எடுக்க போகிறோன்னு. இப்பயே கிட்டத்தட்ட 2 அட்டம்ப்ட் ஆகிடுச்சு. இப்பயே நாங்கள் வீடியோ வந்து இன்னும் ஸ்டாப் பண்ணல. கிடைக்கிற நூல் அளவுக்கு கேப் கிடைச்சாலும் படார்னு எடுத்துகிட்டு இருக்கிறோம் வீடியோ. பார்ப்போம். இப்பயும் ஒளிஞ்சிட்டு தான் இருக்கிறோம். நீயா தான் பதட்டமாகி நீயா மாத்திக்கிற. அவ்வளவுதான். ஏற்கனவே திட்டு வாங்கணும் கிளாஸ் டீச்சர்ட்ட வந்த மாதிரி. அவுட்ரா. 1 2 3 4 5 இந்த கால் நேரா இருக்கும், இந்த கால் நேரா இருக்கும். இது மட்டும் கீழ போகும், நல்லா கீழ போயிடுது. கீழ போயிடலாமா? கவுண்ட்ல போயிடலாமா? ரெடி 5 6 7 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 பாத்தீங்கன்னா ஒரு 10 ரூபா ஜிபே அனுப்பிச்சிட்டீங்கனாலும் போதும். சுத்தமா முடியல, தண்ணி பாக்கெட் வாங்குறது கூட. ஸ்மார்ட் பாய். இந்த போர் அவங்க ஸ்டார்ட்ல எல்லாமே பவராகவே செத்து போயிடும் நினைக்கிற முடியிறப்ப. பண்ணிடலாம். லாஸ்ட் போட்டோ ஷூட் உங்களோட தான் ப்ரோ. சோலி முடிச்சு போட்டோ எடுங்க. நீ வந்த நாட்கள் எல்லாம் வாங்க போயிடலாம். 5 6 7 ஸ்டார்ட். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். நல்லா இருக்காடா உண்மையாலுமே. வா கரெக்டா இருக்கு. அவ்வளவுதான். அங்க மானே டன். We are done. கேமராமேன் எடுங்க. அவர் எடுங்க. ரொம்ப நேரம் தூங்காம கொள்ளாம நம்மளுக்காக எடுத்து கேமராமேன். அப்புறம் லைட் கத்துங்க. நல்லா ஒன்று தல்லாம் சிங் பொம்பளை ப்ரைம்லாம் வரேன்னு தெரிஞ்சுன்னா எங்களுக்கு வந்து டான்ஸ் இப்போ ஒழுங்காக இந்த ஸ்டெப்பு வரலன்னா உடனே ஒரு எஃபெக்ட் போட்டுரும். பக்கன்னு கிருன்னு ஆடிடும். 1 நிமிஷம் நீங்களே கன்ஃபியூஸ் ஆயிடுறீங்க. இல்லை இந்த டான்ஸ் எல்லாம் ஆடுறதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லைன்னு இப்போ தான் தெரியுது. அப்பப்போ இந்த வார்ம் அப்பெல்லாம் இந்த பண்ணுறவனுங்கெல்லாம் வந்து நல்லா டான்ஸ் ஆடுறவனுங்களே இந்த வார்ம் அப்பெல்லாம் பண்ணாமல் ஆடி அவங்களுக்கே கால் வலிக்குதான்.
இதை பற்றின ஒரு இலவும் எனக்கு தெரியாமல் இன்றைக்கி போட்டு அந்த குத்தி இப்போ எனக்கு இந்த 2 ஜாயிண்ட்டு, அப்புறம் சொல்ல முடியாத இடத்துல 2 ஜாயிண்ட்டு, அதுக்கப்புறமேட்டு இந்த கழுத்து பகுதியிலேருந்து இந்த ஷோல்டர் பெயின் எல்லாமே வந்து இப்பயும் பார்த்தேன். நல்லா ஆடினியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா டி நகரில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ஷூட்டு இதெல்லாம் காட்டியிருக்க முடியாது. காட்டியிருந்தோம்னா எங்களை வந்து நாளைக்கு வந்து எங்களால் வந்து விலாகில் மட்டும்தான் நீங்கள் கடைசி வரையும் எங்களை பார்க்க முடியும். நாங்கள் ஸ்டேஷனில் இருப்போம். ஏன்னா போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க. மொத்தம் 4 ரவுண்டு. ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் பெட்ரோல் தான்டா. ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் பெட்ரோல் வந்துச்சு. அதுக்கப்புறமே அங்கேயே ஒரு 2 போலீஸ் நண்பர்கள் அண்ணாவா நம்ம அப்பா வயசு இருப்பாங்க. அவங்க வந்து நம்மளுக்காக வந்து ஹெல்ப் பண்ணாங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறமேட்டு ஃபஸ்ட்டு பெட்ரோல் வந்து பொலீரோ போயிடுச்சு. அதுக்கப்புறம் இனோவா தான்டா. அதுக்கப்புறம் இனோவா வந்துச்சு. அப்படியே ஃபுல்லாக அப்ஸ்டாண்டிங் தான் உள்ளாரியே. அப்படியே எல்லாருமே எல்லாம் மறைஞ்சு நின்றுட்டு இருந்தோம். சரி இன்னும் ஏன் திருட்டுத்தனமாக எடுக்கணும்னு சொல்லிட்டு எஸ்ஐ வந்தார். அவர்கிட்ட போயிட்டு சார் இந்த மாதிரி நாங்கள் கொஞ்ச நேரம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிடுவோம். எங்களுக்கு பர்மிஷன் தெரியல, எப்படி ப்ரொசீஜர்னு தெரியல, அதெல்லாம் நீங்கள் காலையில் வந்து கேட்கணும்ப்பா அப்படின்னு. காலையில் வந்து கேட்டு நைட்டு எடுக்கிற மாதிரி இல்லை சார், சாயங்காலம் தான் சொன்னாங்க எடுத்துகிட்டு போயிடலான்ற மாதிரி நான் நினச்சேன். அப்புறமேட்டு நான் ஃப்ரீயாக விட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறமேட்டு அங்கேருந்து கிளம்பி ஸ்கை ஒன்கிட்ட போய் அந்த மேம்பாலத்தில் உட்காந்து ஆடி இப்போ இப்படி ஆகிப்போச்சு கால். சூப்பர். அப்புறம் 3 இப்போ டைம் என்ன ஆச்சு? கரெக்டாக ஒரு 3:45 ஒரு 3:45 தான் வந்து அங்கே அம்பத்தூர் ஐடி கிட்ட வந்து பிரியாணி சாப்பிட்டு இப்போ வரோம். எனக்கு தெரிஞ்ச இன்னும் 2 நாள் நான் எந்திரிக்க மாட்டேன். இந்த விலாக் உங்களுக்கு எப்போ வரப்போகுதுன்னு தெரில. வர்றப்ப ஏதாச்சும் உங்களுக்கு வந்து சொல்லி இதை தேத்த முடிஞ்சா. உண்மையாலுமே வீங்கி இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் கால். அவ்வளோதான். இப்போ போய் மட்டையாக போகிறேன். 2 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த விலாக் வர்றப்ப எனக்காக கீழே கமெண்டில் டேக் கேர்னாச்சும் அனுப்புங்க. ஏதாச்சும் என்னை பார்த்துக்கிறதுக்கு ஒரு 4 பேர் இருப்பீங்களாச்சும் இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் பார்த்தா. ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வரப்போ இந்த அளவுக்கு வீங்கலை எனக்கு கால். இங்கே பாடுறா, யாராச்சும் இந்த டான்ஸை பார்த்துட்டு ஒழுங்காக ஆடல அப்படி இப்படி ஏதாச்சும் சொன்னீங்கன்னா சொல்கிறவனெல்லாம் கூப்பிட்டு வந்து அங்கேயே நிற்க வச்சு ஆடவன. அந்த லாஸ்ட் ஸ்டெப் அது என்ன ஹுக் ஸ்டெப்பு, இதை மட்டும் நீங்கள் காட்டுங்க, அது போதும். எனக்கு பெருசுப்பா, எனக்கு பெருசு. ஒரு வேளை உங்களுக்கு ஆட தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் எனக்கு ரொம்ப பெருசு, ரொம்ப பெரிய விஷயம் நான் இப்போ ஆடினது. பரவாயில்ல, ட்ரை பண்ணியிருக்கிறேன்றதில் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல விலாகில் வந்து திருப்பி வந்து சந்திக்கும் வரை until then this is bye from கிருபா கிருஷ். என்னாச்சா இங்கே பாரு. அமுக டுமுக அமால் டுமால்.